வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 11.1 ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிளில் 13 சம் தான் பார்க்க போகிறோம். A round table cover has 6 equal designs as shown in the figure 11.11. If the radius of the cover is 28 cm, find the cost of making the designs at the rate of 0.35 per centimeter square. இப்போ என்னென்னா இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ரவுண்ட் டேபிள் கவர் ஹேஸ் 6 ஈக்குவல் டிசைன்ஸ். இப்போ இதான் ஒரு டேபிள் வச்சுக்கோங்க, சர்க்கிள் டேபிள். இப்போ வந்து என்னன்னா இதில் வந்து 6 ஈக்குவல் டிசைன்ஸ் இப்போ நம்ம கவர் மேக் பண்ண போகிறோம் இந்த டேபிளுக்கு. இந்த இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 6 ஈக்குவல் டிசைன்ஸ் இருக்குது. இதுதான் 1 செகண்ட். இதுதான் வந்து டிசைன். இப்போ இதுதான் நம்ம மேக் பண்ண போகிறோம். இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்றதான் நம்ம கண்டுபிடிக்கணும், தெரியுதா? இப்போது நம்ம இதோட காஸ்ட் ஆஃப் மேக்கிங் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இது ஏரியா தெரியணும். ஏரியா ஒரே ஒரு இப்போ 6 ஈக்குவல் டிசைன்ஸ் கரெக்டாக. இப்போ ஒரே ஒன்னோட ஏரியா கண்டுபிடிச்சி அது 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் ஏரியா கிடைக்கும். இப்போ டோட்டல் ஏரியா இன்டூ காஸ்ட் ஆஃப் மேக்கிங் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், இதுக்கு மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும் கரெக்டாக. ஸோ இப்போ இதே தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாயிண்ட்லாம் நான் ஜாயின் பண்ணால் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இது எப்படின்னா ஒரு செக்டார் ஃபார்மில் இருக்கும் கரெக்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், யூ கேன் see the diagram. This looks like a sector கரெக்டாக. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபுல் இது கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு we are going to find the sector. இந்த ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிளை சப்ராக்ட் பண்ணால் அவங்க அந்த டிசைனோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் திருப்பியும் சொல்கிறேன். நமக்கு என்னென்னா இது ஒரு செக்டார் ஃபார்ம் பண்ணுது கரெக்டாக. ஏன்னா சர்க்கிளோட சென்டர்லேருந்து இது வந்து ரேடியஸ், அகெயின் திஸ் ரேடியஸ், இந்த ஒரு ஆர்க் இருக்குது. ஒரு ஆர்க்குக்கும் 2 ரேடியஸ்க்கும் நடுவில் இருக்குது. இதுதான் வந்து இந்த ஷேப் தான் அந்த செக்டாரு. இதில் வந்து இந்த ப்ளூ கலர் தான் வந்து ஃபுல் ஏரியா. இப்போ அதுலேருந்து இந்த க்ரீன் கலர் இந்த ட்ரையாங்கிளை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு தேவையான இந்த டிசைன் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நமக்கு இதுக்கு வந்து ஃபார்முலா தெரியும். இதுதான் என்ன ஃபார்முலானா θ/360 × πr². திஸ் இஸ் த ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா. இந்த θன்றது இதோட ஆங்கிள், ஆர்ன்றது ரேடியஸ். நம்ம கொஷனில் ரேடியஸ் வந்து 28 சென்டிமீட்டர். இப்போது இதோட ஆங்கிள் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இந்த செக்டாரை கண்டுபிடிச்சிடலாம். செக்டாரை கண்டுபிடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் சப்ளை பண்ணால் செக்மெண்ட் கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்னென்னா ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் 28 சென்டிமீட்டர். இப்போ முக்கியமான விஷயம், செக்டாரோட ஏரியா கண்டுபிடிக்கணும். நமக்கு இப்போ அதோட ஆங்கிள் தேவை. இப்போ ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு இதுதான் இந்த கொஷனில் ஒரே ஒரு ஒர்க் நம்ம பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் த செக்டார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து 6 ஈக்குவல் டிசைனாக இருக்குது கரெக்டாக இந்த டயக்ராமில். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஃபுல் சர்க்கிள் வந்து 360 டிகிரி. அப்போது ஒரே ஒரு இதோட ஆங்கிள் தேவைப்படணும்னு என்ன பண்ணால் நான் 6ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா மொத்தம் 6 ஈக்குவல் டிசைன் இருக்குது கரெக்டாக. ஸோ 6ஆல் டிவைட் பண்ணால் 6 டேபிள் திஸ் இஸ் 6 டைம்ஸ். அப்போது ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இப்போது நமக்கு ஆங்கிள் தெரிஞ்சிச்சு. அப்போது ஈஸியாக நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்னொன்று டு ஃபைண்ட், அதுவும் நம்ம முக்கியம், அதுவும் வெந்திக்குவோம். டு ஃபைண்ட் காஸ்ட் ஆஃப் மேக்கிங் 6 டிசைன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிப்போம். ஏன்னா அதுலேருந்து அதுதான் நமக்கு தெரியும் ஃபார்முலா. ஏரியா ஆஃப் செக்டார் ஈக்குவல் டு θ/360 × πr². θ வந்து 60 டிகிரி டிவைடட் பை 360 இன்டூ பையோட வேல்யூ 22/7. ஏன்னா அதுதான் கிவன். ரேடியஸ் வந்து 28. ஸோ 28 × 20 கரெக்டாக. இப்போ நீங்கள் காமன் ஃபேக்டர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ 0 கேன்சல். அண்ட் 6 டேபிளில் திஸ் இஸ் 6 டைம், திஸ் இஸ் 1 டைம். அப்புறம் 7 டேபிளில் 1 டைம், திஸ் இஸ் 4 டைம் கரெக்டாக. இன்னொன்று எல்லாமே ஒரே ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணாதீங்க, நம்ம தப்பு நடக்கும்.
So next, so 1/6 into 22 into 4 into 40, sorry 28. Again, so this is 3 times and this is 11. So 11 into 4 into 28 divided by 3. Now we have to just multiply it. So 28 into 4, 32. 8 plus 3, 112. இப்போ 112 into 11 by 3. So 112 into 11. So 1232 divided by 3. இப்போ டிவைட் பண்ணால் நமக்கு வந்து இது கிடச்சிரும், ஏரியா ஆஃப் ஒன் செக்டர் 1232 divided by 3. So 1 வந்து போகாது. So I have to take 12. 12 and எத்தனை டைம்ஸ்னா 4 times. So 12 subtract பண்ணா 0, bring the next digit. So 3. 1 times வந்து 3, subtract பண்ணா 0, and then we are bringing the next digit. இப்போ next digit கொண்டு வந்தாச்சு கரெக்டாக. ஆனால் இது வந்து பண்ண முடியாது. what you have to do is you have to take a 0 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ ரிமைண்டர் வந்து 2. அகெயின் நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சா ஸோ இப்போ இங்கே 0 போட்டு இங்கே எத்தனை டைம்னா 6 டைம்ஸ். ஸோ இங்கே இடம் இல்லை, ஆக்சுவலாக 18 வரும். திருப்பி 2 பேலன்ஸ் வரும். அகெயின் 6 வரும். அப்போது இதோட ஆன்சர் வந்து 140.666 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஆனால் இங்கே நீங்கள் நிறைய பேர் டவுட் இருக்கலாம், நான் ஏன் வந்து இங்கே 0 போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நீங்கள் மேலேருந்து கொண்டு வர நம்பர் வந்து இப்போ இது இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து யூ ஹாவ் டு மேக் 0 ஹியர். இப்போ ரிமைண்டர் 0 இருந்தால் நீங்கள் பாயிண்ட் வச்சு நீங்கள் போடலாம். நான் எனக்கு என்னென்னா நான் மேலேருந்து கொண்டு வந்த டிஜிட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அப்போ வந்து யூ ஹாவ் டு மேக் 0 டைம்ஸ். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிச்சாச்சு கரெக்டாக. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போது ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையாங்கிளோட ஆங்கிள் நான் சொல்கிறேன். Just listen carefully. ஸோ இப்படி தான் இருக்குது நம்ம ட்ரையாங்கிள் கரெக்டாக. இதில் வந்து இதோட ஆங்கிள் ஒரு நிமிஷம். ஓகே, இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி கரெக்டாக. இது ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். அப்போனா இது எவ்வளோனா 28 கரெக்டாக, 28. இப்போ வந்து இது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் 2 சைடு ஈக்குவலாக தான் இருப்பேன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா angle opposite to the equal sides are equal in isosceles triangle. அர்த்தம் என்னென்னா ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் 2 சைடு ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க 2 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இதுதான், இந்த சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இதுதான் கரெக்டாக. அப்போது இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ் தான். அப்போது ஸோ ஓஏபின்னு வச்சுக்கோ. இன் ட்ரையாங்கிள் ஓஏபி ஆங்கிள் ஓ ப்ளஸ் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180 கரெக்டாக. அப்போது ஆங்கிள் ஓ வந்து 60 டிகிரி, இது நமக்கு ஈவன். ஸோ இது எக்ஸு, திஸ் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180. அப்போது இது ஆட் பண்ண 2x வரும் கரெக்டாக. 60 + 2x ஈக்குவல் டு 180. ஸோ 2x ஈக்குவல் டு 180 - 60. அப்போது 2x ஈக்குவல் டு 120. எக்ஸோட வேல்யூ 120/2. எக்ஸோட வேல்யூ 60 டிகிரி. அப்போது என்னென்னா இந்த ட்ரையாங்கிளில் எல்லா ஆங்கிளுமே 60 டிகிரி கரெக்டாக. ஓகே, so look at this. இந்த எல்லா ஆங்கிளுமே 60 டிகிரி. இதுவும் 60, இதுவும் 60. அப்போ இது என்னென்னா இது வந்து ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் கரெக்டாக. ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிங்க நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா இருக்குது, அது ரொம்ப ஈஸி. ஸோ ஏரியா ஆஃப் ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் ஆல் ஆங்கிள் ஆர் ஈக்குவல் ஈக்குவல் டு √3 divided by 4 into side square. அப்படி இல்லைனா வந்து இந்த √3 divided by 4 நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் 0.433 into side square. ஓகேவா? இப்போ இந்த சம்பளம் ஒரு பிரச்சனை என்னென்னா
நீங்கள் வந்து அவன் ரூட் 3 வேல்யூ 1.7 கொடுத்துட்டான். ஆக்சுவலாக வந்து இது ஒரு இரேஷனல் நம்பர், இதுக்கோட வேல்யூ இதோட முடியாது, இட் கீப்ஸ் ஆன் கோயிங். நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் உங்களோட ஆன்சர் வந்து நம்ம இவன் கொடுத்துருக்கதான் டிவேட் ஆகும். ஆக்சுவலாக இப்போ கொடுக்கலன்னா யூ கேன் யூஸ் திஸ். இங்கே ரூட் 3 வேல்யூ இது கொடுத்தனால நீங்கள் இதே யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஆன்சரோட இது டிவியேஷன் வரும். ஸோ 1.7 divided by 4 இன்ட்டு சைடு வந்து 28 இன்ட்டு 28. நான் திருப்பி சொல்கிறேன், இப்போ நீங்கள் இது போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட இப்போ வந்து ரூட் 3 வேல்யூ 1.732 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இது சப்ஸ்டியூட் பண்ணால் இதோட ஆன்சர் வந்து பெருசாக வரும். ஆனால் இங்கே வந்து 1.7 தான் கொடுத்துருக்கான். அதனால ஐம் ஜஸ்ட் யூஸிங் 1.7. இது கொடுக்கலனா யூ கேன் யூஸ் திஸ், உங்களுக்கு ஈஸியாக முடிச்சிடும் வேலை. ஏன்னா இப்போ கேன்சல் பண்ணோம் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போது இது வந்து 1 டைம் அண்ட் திஸ் இஸ் 7 டைம்ஸ். அப்போது 1.7, ஸோ 1.7 இன்ட்டு 7 இன்ட்டு 28 கரெக்டாக. இப்போது 1.7 இன்ட்டு, ஸோ 28 இன்ட்டு 7, ஸோ 56, 196 இன்ட்டு இது. இப்போ நீங்கள் நார்மலாக இதை அப்படியே இந்த நம்பரை மல்டிப்ளை வந்து அப்புறம் ஃபைனல் ஆன்சரோட டெசிமலுக்கு அப்புறம் இங்கே எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை பாயிண்ட் தள்ளி வைக்கலாம், அரல்ஸ் வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றியும் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ரெண்டுமே பண்ணுறேன். ஸோ இந்த 1.7ன்றது எப்படி இருந்ததுன்னா 17/10 எழுதலாம். அதே மாதிரி இப்போ வந்து 2.32 அப்படி இருக்குன்னா இந்த நம்பர் நீங்கள் 232 எழுதிட்டு டிவைடட் பை 100 எழுதலாம். ஏன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் இங்கே ஒரு டிஜிட் இருக்குது, அதனால் நான் இங்கே ஒரு 0 போட்டேன். இங்கே 2 டிஜிட் இருக்குனால நீங்கள் 2 0 போடலாம். இப்போது நம்ம சம் என்ன ஆகும்னா, இப்போது 17/10 இன்ட்டு 196 கரெக்டாக. இப்போ நீங்கள் கேன்சல் பண்ண 2 டேபிளில் திஸ் இஸ் 5 டைம் அண்ட் திஸ் இஸ் 9 டைம்ஸ் 18 வரும், 1 கேரி வரும்னா அப்போ 98 வரும். அப்போது 17 இன்ட்டு 98 டிவைடட் பை 5. இப்போது 98 இன்ட்டு 17, ஸோ 56. இப்போது 7 9s 63 and 68, ஸோ இது 98 கரெக்டாக. ஆமாம், ஸோ 16 1 16. அப்போது 166 டிவைடட் பை 5. இப்போ டிவைட் பண்ணால் ஸோ 15 வந்து 3 டைம்ஸ் கரெக்டாக. ஸோ 1 ரிமைண்டர் bring the next digit, ஸோ 15 again, this is 3 times. திருப்பி ரிமைண்டர் 1 again 6 again 3 15. ஸோ பேலன்ஸ் 1. இப்போ நீங்கள் பாயிண்ட் வச்சிங்கன்னா இப்போ ரிமைண்டர் 1 கரெக்டாக, அதனால ஐம் மேக்கிங் அ பாயிண்ட். ஸோ 0 போட்டால் 2. அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா 333.2 cm². இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ நான் வந்து ஃப்ராக்ஷனில் பண்ணேன் கரெக்டாக. நான் உங்களுக்கு டெசிமல்லையும் பண்ணி காட்டுறேன் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெசிமலில் பார்த்தா டேரெக்டாக வந்து என்ன பண்ணணும்னா 17 இன்ட்டு 196. நான் இந்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். ஸோ இப்போ இதை பண்ணால் 42 அகெயின் 7 to 9 63 67. ஸோ 6 இப்போ வந்து 13 ஆகும் கரெக்டாக. ஸோ 196. ஸோ 2 13 1 4 1. ஸோ 343. ஐ திங்க் ஐ மேட் a mistake. ஸோ 2 times 13 and then 1. இப்போ ஆட் பண்ண 13 வரும் and then வந்துட்டு ஆன்சர் ட்ரிப்பிள், அதான் 333.2. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பாருங்க, திஸ் இஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ உங்களுக்கு தெரியும் நம்மளோட கொஷின் என்னென்னா இந்த டிசைனோட காஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. அப்போது நம்ம ஒரு செக்டரோட ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அது இங்கே ஓகே, இது செக்டரோட ஏரியா அண்ட் தென் ட்ரையாங்கிளோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து டிசைனோட ஏரியா கிடச்சிடும் கரெக்டாக. ஸோ அப்போது ஏரியா ஆஃப் ஒன் டிசைன் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அப்போ ஏரியா ஆஃப் செக்டார் வந்து 410.66 மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 333.2. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணும் கரெக்டாக. ஒரு டிஜிட் போதும். ஸோ ஓகே 0. அப்போது இது சப்ராக்ட் பண்ணால் 4. இப்போ இது வந்து என்ன ஆகும்னா 0 ஆயிரும் கரெக்டாக. ஸோ திஸ் இஸ் 10. அப்போது 7.
and this is 3 and this is 10 length 3 bonus and so 77.46 centimeter square. This is the area of one design. ஆனால் நம்ம இப்போ நமக்கு தேவையானது இப்போ மொத்தம் 6 டிசைன் கரெக்டாக. அப்போது டோட்டல் ஏரியா ஈக்குவல் டு 6 into ஏரியா ஆஃப் ஒன் டிசைன். அப்போது 6 into 77.46. ஓகேவா? ஜஸ்ட் யூ ஹேவ் டு மல்டிப்ளை 77.4 into 6 பண்ணுவோம், அதுவே போதும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இதை வந்து இது மல்டிப்ளை பண்ணும்போது என்னென்னா 774 into 6 பண்ணாலே போதும். இன்னொரு டிஜிட் வேணாம். ஸோ 424 2 கேரி ஓவர் 7 6 are 42 then 44 ஸோ அகெயின் 42 46. அப்போது 4 இப்போ நமக்கு ஆன்சர் என்ன 4644 கரெக்டாக. இங்கே வந்து ரைட்லேருந்து ஒரு டிஜிட் இருக்குது, ஐ மீன் பாயிண்ட்டுக்கு முன்னாடி. அப்போ இங்கே ஒரு டிஜிட் வைக்கணும். அப்போது 464.4 centimeter square. இதுதான் வந்து 6 டிசைனோட டோட்டல் ஏரியா. இப்போது நம்ம காஸ்ட் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. காஸ்ட் ஆஃப் மேக்கிங் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு காஸ்ட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போது டோட்டல் ஏரியா வந்து 464.4 கரெக்டாக இன்ட்டு ரேட் வந்து 0.35 per centimeter square. இப்போ ஜஸ்ட் மல்டிப்ளை, நீங்கள் ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 464 into 35. நம்ம ஃபைனலாக வந்து நம்ம டெசிமலில் வைப்போம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணால் 20, ஸோ 2 கேரி ஓவர் அகெயின் 20 22. ஸோ 6 5s are 30 then 32 2 ஆட் பண்ணால் then 3. ஸோ 4 5s are 20 and 23. ஸோ ப்ளஸ் 4 3s are 12. Again 4 3s are 12 13. So 18 and 19 1 now இப்போ 13. இப்போ ஆட் பண்ணால் 0 4 5 12 1 6 162540 கரெக்டாக. இப்போ இந்த கொஷனில் நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கா, இங்கே வந்து 2 டிஜிட் இருக்கா, அப்போ மொத்தம் 3 டிஜிட் இருக்குது. அப்போ உங்கள் ஆன்சர்லையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட்லேருந்து 3 டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் வைக்கணும். அப்போது ஒரு காஸ்ட் பார்த்தீங்கன்னா 162.540. இதுதான் அதோட ரேட். ஓகேவா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். ஆர் எல்ஸ் யூ கேன் ஜாயின் த டவுட் குரூப் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.